அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமா பாக்குறது குரு கேது இணைவு. நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த குரு பகவானும் கேது பகவானும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல நிலவுது. ரொம்ப நல்ல விஷயம் இது. இந்த குரு கேது இணைவு நமக்கு ஒரு மோர் தென் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். எதன் வகையில அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக வழிபாடு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெரியோர்களுடைய ஆசி, மேலும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களை விசிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே போல பொருளாதார ரீதியாக திடீர் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்களை சிறப்பான முறையில நமக்கு கொடுத்துரும். ஏன்னா குரு கேது இணைவு கேலா யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அல்லது ஞான யோகம் இப்படிலாம் அதை சொல்லலாம். எனவே உயர்தரமான அறிவு, தெளிவான சிந்தனை, இறைவனுடைய துணை கொண்டு சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அதை இந்த குரு கேது இணைவு நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த ராகு கேது பயிற்சியில குருவோட கேது இணையக்கூடிய அந்த ஒரு 6 மாதம், அதாவது டிசம்பர்ல இருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு இந்த அமைப்பு இருக்கும். இந்த டைம் பீரியட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பொருளாதார மேன்மை, புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு நமக்கு கிடைக்கும். நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். 11ஆம் இடம்னா உபஜயஸ்தானம். எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். இறங்கக்கூடிய புதிய முயற்சிகள் பெரிய ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது நமக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா இது பிளஸ் தான். சின்ன சின்ன மைனஸ் இருக்கு. 5ஆம் பாவகம் பாதிக்கப்படுது. இருந்தாலும் 5இல் ராகு இருந்தா பிரம்மாண்ட அறிவு கொடுத்துரும், ஆராய்ச்சி திறன் அதிகமா கொடுத்துரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஆனா 5ஆம் பாவகம் சார்ந்த முக்கியமான ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த ராகு கேது பயிற்சியில நமக்கு எது அட்வான்டேஜா இருக்கு, எதுல எது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளா இருந்து கடன் தொந்தரவு, கடன் பிரச்சனை குறைஞ்சிரும். தேவையற்ற பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கோர்ட்டு கேஸ், பம்பு வழக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து ஒரு நிவர்த்தியை இந்த நேரம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இருந்து தேவையற்ற தண்ட விரைய செலவுகள்லாம் குறைஞ்சிரும். மருத்துவ செலவு குறையும். மேலும் தேவையில்லாத அலைச்சல், பயணங்கள், பயணத்தால் ஏற்பட்ட அசதி, இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது. மேலும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். கடந்த காலகட்டத்துல யாராலையும் சரியா தூங்கி இருக்கவே முடியாது. நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது ஒரு ரொட்டீனாவே மாறி இருக்கும். அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அமைப்பு நமக்கு இந்த ராகு கேது பயிற்சியில கிடைக்குது. முக்கியமா இந்த ராகு கேது பயிற்சியில நிறைய பேரு நிறைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர போறீங்க. நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. புதிய சிந்தனைகள்லாம் அவங்களோட மனசுலயும் உங்களோட சிந்தனையிலையும் உதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் அந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா ரொம்ப தெளிவா பார்க்கலாம்.
முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே தொழில நிறைய பேர் முதலீடு செய்ய போறீங்க. உங்களோட முதலீடுகளை தாராளமா செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா விருத்தி உண்டு, தொழில் ரீதியா வளர்ச்சி உண்டு. தொழில நல்ல அபரிவிதமான நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்து நெருக்கடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் முதலீடுக்கான அந்த சிந்தனைகள்லாம் இப்போ உதிக்க ஆரம்பிக்கும். எனவே தொழில் தொடங்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா உண்டு. அடுத்தது, ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா, பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா இருந்த நெருக்கடி அமைப்பு, குழப்ப அமைப்பு, பிரச்சனையான அமைப்பு, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. தொழில்ல உயர்வு, தொழில் ரீதியா வருமானம், தொழில்ல இருந்து வந்த நஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஒரு லாபமான ஒரு பயணத்தை அந்த நேரத்துல நீங்க மேற்கொள்றதுக்கு தயாராகிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். எனவே தொழில் விருத்தி உண்டு, தொழில் தொடங்குறதுக்கான யோகம் உண்டு. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கான முயற்சிகளை தாராளமா செய்யலாம். சனி பகவான் 7ல இருக்கிறதுனால அதிக குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிச்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துல இருந்து அந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப நல்லது. இது நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி அமைப்புகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த போட்டி அமைப்புகள் குறையும். உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் பாசிட்டிவா இருக்கு. நீங்க கடந்த காலகட்டங்களில் உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். எனவே 2027 ஜனவரில எல்லாம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, பதவி மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, ரொம்ப நாளா வேலைக்கு ட்ரை பண்றேன், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல, இப்ப ட்ரை பண்ணா கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். பாசிட்டிவா இருக்கு. பூர்வீகத்துல இருக்க முடியாது, நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இப்ப வெளியேற போறீங்க. சொந்த ஊரு, சொந்த மாநிலம் அல்லது சொந்த நாடை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியில உண்டு. மேக்சிமம் நிறைய பேர் உங்களோட வீட்டை விட்டு வெளியேறி வெளியிடங்களுக்கு வருவீங்க. அதன் மூலமா பொருளாதார அபிவிருத்தியும் அடைவீங்க. எனவே வேலை வாய்ப்பு திருப்தியா இருக்கு. வேலையில இருந்த சங்கடங்கள் விலகுது. வேலை சார்ந்த வகையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. நான் வேலையை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. எனவே தொழில், உத்தியோகம் சிறப்பா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கிளீனா இருக்கு. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க வீர நடை போடலாம். அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு. அடுத்தது, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல கேது, லாப கேதுன்னு சொல்றோம். பணவரவுல எந்த தடையும் பெருமளவுக்கு இருக்காது. பணவரவு சிறப்பா இருக்கும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே திருப்தியா நிறைவேற ஆரம்பிக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. குரு ஒன்ஸ் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு பிறகு சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். கேது 12ல இருந்தப்ப மருத்துவ செலவு, தண்ட விரய செலவு, பண பற்றாக்குறை, பொருளாதார ரீதியா நெருக்கடி அமைப்புகள்லாம் போயிருக்கும். இப்போ அந்த கேது 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வருமான உயர்வு கொடுக்கிறாரு. மீண்டும் 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுப விரய செலவுகளை கொடுக்கிறாரு. மகிழ்ச்சி செலவுகள், நிம்மதி செலவுகள், உங்களோட நிம்மதியை பெருக்கிக் கொள்றதுக்கான செலவு, வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் வாங்குறது, நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு வாங்கணும்னு நினைச்ச விஷயங்களை வாங்குறது, செய்யறது. அதுக்கெல்லாம் அந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். எனவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வருமான உயர்வு உண்டு. பொருளாதார ரீதியா மேன்மை அடைகிறீங்க. நீண்ட நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வாங்குவீங்க. சுப விரய செலவுகள் அதிகமாகும். ஆனா அது உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துரும். அதுல எந்த பாதிப்பும் இல்ல. வண்டி, வீடு, நிலபுலங்கள் இது சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அது சார்ந்த வகையில சுப விரய செலவுகளும் இந்த நேரத்துல இருக்கும். அடுத்தது, நீண்ட நாளா இருந்து வந்த அந்த கடன் தொந்தரவு, கடன் பிரச்சனை, அதுவும் இந்த நேரத்துல நிவர்த்தி ஆகுது. பழைய கடனை கட்டி முடிச்சு ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரீங்க. பொருளாதார மேன்மையை அடையிறீங்க. அதுக்கு இந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல பாவகிரகத்துடைய ஆதிக்கம் இல்லை, சாதகமா இருக்கு. எனவே குடும்பத்துடைய ஆதரவு சிறப்பு. குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் சிறப்பா நடக்குது. குடும்பத்துல சுப விரய செலவுகள் அதிகரிக்குது. அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. இதுல நம்ம மெயினா பார்க்கறது 4ஆம் இடத்துல சனி பார்வை, 9ஆம் இடத்துல சனி பார்வை. எனவே தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. தாய் தந்தையாருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். தாய் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம்
இதுதான் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்கணும். மற்றபடி வேற எதுவும் பாதிப்பா தெரியல. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அவங்கள கொஞ்சம் சரியா பராமரிக்கணும். அதை கொஞ்சம் நம்ம மெயினா பாத்துக்கிறது நல்லது. மற்றபடி குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அது உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்களுடைய அண்ணன் அக்கா தங்கச்சி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்வுகளும் நடக்கும். மகிழ்ச்சி மாற்றங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியில சிறப்பா உண்டு. எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு பெருசா பாதிப்பா இல்லை. ஆனா 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி. டிசம்பர் 5க்கு பிறகு பார்த்தோம்னா திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் தாமதப்படும். டிசம்பர் 5க்குள்ள நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா டிசம்பர் 5க்கு பிறகு பார்த்தோம்னா இந்த திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தாமதப்படுது, கொஞ்சம் தடைப்படுது. அந்த முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் நீங்குது. எனவே ராகு கேது பயிற்சி திருமண முயற்சிக்கு பெருசா பாதிப்பாக இல்லை. ஆனா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு மாதிரி திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சோதனையையும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்காரு. எனவே திருமண முயற்சின்னு வரும்போது அந்த பொருத்தம்லாம் சரியா பார்த்துக்கணும். இந்த நேரத்துல அவசர முடிவு, அவசர மாற்றங்களை திருமண முயற்சி சார்ந்த வகையில இந்த காலகட்டங்களில் சற்று நீங்க தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி திருமண முயற்சி செய்யலாமா அப்படின்னா திருமண முயற்சி செய்யலாம். அது ஒரு தடை தாமதத்தோட சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அவசரப்படாம இருந்தாலே போதும். நிதானமா நீங்க பொறுமையா நீங்க செயல்பட்டாலே திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இந்த கண்டக சனி விலகிற வரைக்கும் மன வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. வாழ்க்கை துணையோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நீங்கலாம். இதுலயும் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு 2027 ஜூன் மாசம் வரைக்கும் மேஜரா பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா குரு பார்வையில சனி பகவான் இருப்பாரு. ஆனா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம், பொறுமை, நிதானம், அக்கறை இதெல்லாம் தேவை. வாழ்க்கை துணையோட தேக ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம மெயினா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஒரு சில முரண்பாடுகள்லாம் நீங்கலாம். அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படுறது நல்லது. எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையில நிதானம், பொறுமை தேவை அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதெல்லாம் அந்த நேரத்துல சாதகமா இருக்கா அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல ராகு. ஆனா ஜூன் மாசம் 2027 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில 5ஆம் இடம் வரதுனால புத்திர பாகியத்துல 2027 ஜூன் மாசம் வரைக்கும் தடை தாமதத்தோட சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைக்கும். இருப்பினும் 5ல ராகு இருக்கும் போது புத்திர பாகியத்துல தடை, தாமதம், தடுமாற்றம் அல்லது மருத்துவ செலவுகளை கொடுக்கும். எனவே பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அல்லது பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புத்திர பாகியத்துல ஒரு சில குழப்பங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி பிரெக்னன்சியா இருக்கீங்க, டிசம்பருக்கு பிறகு உங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். சரியான உணவு வகைகளை உட்கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கவனம் தேவை. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலையில எதுவும் விரிசல் இல்லாம பாத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள், சுப விஷயங்கள்லாம் பிளான் பண்றீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணி 2027 ஜூன் மாசத்துக்குள்ள அதை நீங்க முடிச்சுக்கிறது நல்லது. அந்த சுபகாரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. ஒன்ஸ் ஜூன் மாசத்துக்கு பிறகு 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு தடை அமைப்புகள் அதிகமா காமிக்குது. எனவே சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில அப்படின்னா 2027 ஜனவரியில இருந்து ஜூன் மாசத்துக்குள்ள பிளான் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதன் பிறகு தடை அமைப்பு, தடுமாற்ற அமைப்புகள் வெளிப்படுது. மேலும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய நடவடிக்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அலட்சியம் இல்லாமல் செயல்படணும். இதெல்லாம் நீங்க மெயினா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. ஒரு சில தடுமாற்றங்களோட சுப செய்தி, சுப மாற்றங்கள் நிகழும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. ராகு கேது பயிற்சியில 4ஆம் பாவகத்துல பாதிப்பு இல்லை. ஆனா சனியுடைய பார்வை மட்டும் 4ஆம் பாவகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தீவிரமான ஆராய்ச்சி கொடுத்துரும். ஆனா என்ன, சனி பகவானுடைய பார்வை கல்வியில கொஞ்சம் மந்த புத்தியை கொடுக்கும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் கவனச்சிதறல கொடுக்கும், நிறைய குழப்பத்தை கொடுக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கல்வி மேல கொஞ்சம் அதிக ஈர்ப்பா நீங்க
செயல்பட்டீங்கன்னா அந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஆராய்ச்சி திறனை அதிகப்படுத்தும், அறிவு கூர்மையை மேம்படுத்தும். இதுல என்ன ஒரு சின்ன மைனஸ்னா 5ல இருக்கிற ராகு அளவுக்கு மீறிய சிந்தனை, அளவுக்கு மீறிய யோசனைகளை கொடுக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓவர் திங்க கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி கல்விக்கு இது சிறப்பு தான். கல்வி ரீதியே எந்த குழப்ப அமைப்போ பிரச்சனை அமைப்போ இல்லை. கல்வியில மேன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த நேரத்துல உறுதியா கிடைக்கும். எந்த குழப்பமும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். இந்த நேரத்துல தேக ஆரோக்கியம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது ஆரோக்கிய மேன்மையை கொடுத்துரும். 5ல இருக்கிற ராகு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன குறைபாடுகளையும் சேர்த்தே கொடுக்கும். ஸோ நம்ம அல்டிமேட்டா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு சில குறைபாடுகள் அதை நிவர்த்தியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கறத நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இருப்பினும் இந்த 5ல இருக்கிற ராகு வயிறு சம்பந்தமான உபாதைகளை கொடுக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடல் சம்பந்தமான பிரச்சனை, செரிமான கோளாறு இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது 11ஆம் இடத்துல குரு கேது இணைவு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கொழுப்பு கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சூட்டால் ஏற்படக்கூடிய கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்கலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த நேரத்துல நீங்க சான்ஸ் உண்டு. இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி வேற எதுவும் பெருசா பாதிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 5ல ராகு இருந்தா மன அமைதி, மன ஆரோக்கியம் இது சார்ந்த வகையில ஒரு ஏற்ற தாழ்வு கொடுக்கும். முக்கியமா 4ஆம் இடம் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு சனி பார்வையில 4ஆம் இடம் இருக்கிறதுனால மன நிம்மதி குறைவா தான் இருக்கு. 5ல ராகு வந்துட்டனாலே மனக்கவலையும் அதிகமாயிடும். ஆல்ரெடி மன அமைதி இல்ல, இப்போ 5ல ராகு வரதுனால மன அமைதி கூடுதலாக கெடுபடுது அப்படின்னு நான் சொல்றேன். எனவே மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தியானம், யோகா, பிராணாயாமம் பண்றது, சின்ன சின்ன உடற்பயிற்சி நடைப்பயிற்சிகளை அதிகமா மேற்கொள்றது இதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க அதிகமா செய்யறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச விஷயங்களை இந்த நேரத்துல ஏதாச்சும் உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறது, யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2027 ஜனவரில இருந்து அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத மனக்கவலைகள் எதுவும் உங்க மனசை காயப்படுத்தாம இருக்கும். ஏன்னா உங்க சிந்தனையை திசை திருப்புறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தின் மேல திசை திருப்புறீங்க. எனவே மனக்கவலை, அதிக யோசனையால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஏற்படாம பாத்துக்கோங்க. காரணம் என்னன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கான காரணமே ஓவர் திங்கிங் தான். ஓவரா யோசிச்சு மன அமைதி கெட்டு அதனால் வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் வரும். இதை நீங்க அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனவே இந்த நேரத்துல தேவையில்லாத சிந்தனைகளை ஒமிட் பண்றதுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் ஏதாச்சும் நீங்க உங்க லைஃப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டி கொடுக்கும். புதிய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது. தேவையில்லாத யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை ஒமிட் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றீங்க, அதன் ரீதியா மன திருப்தி, மன அமைதி கிடைக்குது, மனக்கவலைகள் உங்களை விட்டு விலகுது, உங்களோட ஹெல்த்தும் நல்லபடியா சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே பிடிச்ச ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த டிசம்பருக்கு பிறகு நீங்க ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அது உங்களோட ஆரோக்கியம், உங்களோட மன ஆரோக்கியம் இது ரெண்டையுமே திருப்திகரமாக பராமரிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 5ல ராகு இருக்கிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு பாதிப்பு, ஒரு சிலருக்கு காதல் பிரிவினை அல்லது காதல் உறவுல ஒரு சந்தேக குணம் அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள்ல வருத்தம், கவலை, அதிக மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கலாம். எனவே காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கலாம். எனவே அதுலயும் கவனம் தேவை. அடுத்து பிள்ளைகள், புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்களை இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறது நல்லது. அப்படியே நீங்க பிளான் பண்றீங்கன்னா 2027 ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள பிளான் பண்ணுங்க. ஒன்ஸ் ஜூன் மாசம் கடந்துட்டுனா பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு செய்யாம கொஞ்சம் நிதானமா செய்யறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த நேரத்துல பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வராமல் போகாது. ஏதோ ஒரு விதத்துல உடைய குழந்தைகள், உங்களோட பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஒரு கவலை, ஒரு வருத்தம் நீங்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட தேக ஆரோக்கியத்தை ஒரு மாதிரி பாதிக்கலாம், மன ஆரோக்கியத்தை ஒரு மாதிரி பாதிக்கலாம், அல்லது உங்களோட பிள்ளைகள் உங்க சொல் பேச்சை கேட்காம போகலாம். இந்த மாதிரி ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு. இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிள்ளைகள், உங்களோட குழந்தைகளை ஒரு
அரவணைத்து சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு மெயினாக சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது 5ஆம் பாவகம் அப்படின்னா உங்களோட புத்தி ஸ்தானம். அதுல ஒரு இருள் கிரகம் உட்காரும் பொழுது ஓவர் திங்கிங்கை கொடுத்துரும், அதிகமா யோசனை கொடுத்துரும். அதனால ஓவரா திங்க் பண்றதை குறைச்சி உங்களுக்கு எது பீஸ்ஃபுல்லா அதிகமா கொடுக்குதோ அந்த விஷயத்தின் மேல உங்களோட நாட்டத்தை திசை திருப்புங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். லைக் இந்த நேரத்துல நீங்க ஆன்மீக வழிபாட்டுல மூழ்கிறது ரொம்ப நல்லது, ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா நான் பாக்குறது ஒரு பாசிட்டிவான சைடு தியானம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல, உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல, உங்க ஊருக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. டிசம்பருக்கு பிறகு இதை நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜான்வரில இருந்து உங்களோட ஜார்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் அது கொடுக்கும். தியான பயிற்சி பண்ணியே ஆகணும். பண்ணா இன்னும் பிரைட்டா எந்த குழப்பமும் இல்லாம ஒரு தெளிவான இலக்கை நோக்கி உங்களால பயணிக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்குனீங்கன்னா உங்களால கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தை சேவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு கவலையிலேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைனாக்கா அர்த்தமே இல்லாத கவலை, எதுக்கு கவலைப்படுறீங்கன்னே தெரியாம கவலைப்பட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி அர்த்தமற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி உங்களோட சிந்தனைகள் திசை திரும்பி உங்களோட நேரத்தை வீணடிக்கும். எனவே அரை மணி நேரம் தியான பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டு உங்களோட 12 மணி நேரத்தை நீங்க சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 11ஆம் இடத்துல கேது. இது என்ன செய்யும் அப்படின்னா மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சில விரிசல், ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில வருத்தங்களை அது கொடுக்கலாம். எனவே மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரம், பணவரவு இதுல எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, அதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணங்கள் மேல ஒரு நாட்டம் வரும். அந்த பயணங்களை நீங்க செய்யும் பொழுது இன்னும் திருப்தி கிடைக்கும், இன்னும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க. அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை கொடுக்கும். தடை தாமதங்களை விலக்கி உங்களை ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில நம்ம செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரம், மேலும் பிராக்டிக்கலா ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்றேன். அதெல்லாம் இந்த நேரத்துல செயல்படுத்தி பாருங்க. இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம சொல்றது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில விநாயக பகவானை தொடர்ந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நிவர்த்தி செய்யும். பணவரவுல இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நிவர்த்தி செய்யும். முக்கியமா உங்களுடைய சிந்தனை குழப்பத்தை இது நிவர்த்தி செய்யும். முடிந்தவர்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரோட ஸ்தலத்துல தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. விநாயகர் வழிபாடுனா முக்கியமானது தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் ஒரு 11 தோப்புக்கரணம் போடுங்க. அது முடியாதவங்க 6 தோப்புக்கரணம் போடுங்க. இதை நீங்க தொடர்ச்சியா செய்து வரும் பொழுது மன அமைதி, மன நிம்மதி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு சிறப்பு. நம்ம அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவா இதை நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா ராகு பகவான்னா துர்க்கை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. எனவே துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்துல, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி தொடர்ச்சியா வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை குறைக்கும். மேலும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தடைபடக்கூடிய அந்த சுபகாரி நல்லபடியாக தடையில்லாமல் நல்லபடியா நடந்து முடியும். அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஆன்மீக வழிபாடு செஞ்சாலும் சரி, செயலினாலும் சரி, அது உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை பொறுத்தது. பிராக்டிக்கலா நான் சொல்ற இந்த பரிகாரங்களை மேக்சிமம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணமே சால சிறந்தது. எனவே மேலும் நற்பலன்கள் பெருக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தடை தாமதங்கள் எல்லாம் விலகிறதுக்கு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம், நோட்டு புத்தகங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். கல்விக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா இயலாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்ப நல்லது. ராகு கேது பயிற்சியில நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா, குறிப்பா இயலாதவர்களுக்கு, அதாவது நம்ம சொல்றது ஆசிரமத்துல மாற்றுத்திறனாளிகள் இல்லம்லாம் இருக்கும். அங்க நிறைய குழந்தைகள், நிறைய மனிதர்கள் உங்களோட உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள நேர்ல போய் விசிட் பண்ணி அவங்க கூட ஒரு நாள் நீங்க அங்க அமர்ந்து அவங்களுக்கு உணவு பரிமாறி அவங்க கூட ஒன் டேவை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் பவர் கிடைக்கும். அதை எப்படி வார்த்தையால சொல்லவே முடியாது. அது ஏதோ ஒரு புரிதல், ஆழமான ஒரு புரிதல், ஒரு தெளிவு, உங்களுக்கு இருக்கிற குழப்பத்துக்கான ஒரு விளக்கம் ரொம்ப கிளியரா கிடைக்கும். ஸோ நான் என்னால லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகவே முடியல, ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்கிறேன் சார், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பதிவுல இந்த ராகு கேது பயிற்சிக்கான ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். பிளஸ் இதோட பரிகாரங்களும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மேலும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம எனக்கு ஒரு ஃபீட்பேக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய மனமார்ந்த
மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இது மாறுபடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்குதான்னு பாருங்க, அல்லது ராகு புத்தி கேது புத்தி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுப தசையா அல்லது அவயோக தசையா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க அந்த சுப பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துரும். நெகட்டிவா சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதுவே அவயோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா பலன்கள் அப்படியே உல்டாவா மாறும். அதிக விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட தசா புக்தியை செக் பண்ணும். உங்க பர்சனல் சாட்ல ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பொறுத்து அதுக்கப்புறமா அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையாக படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.